பழமொழிகள் அப்படின்னு இருக்கு. நம்ம இந்தியால அது ரொம்ப வேலை இல்லாதவங்க சொல்றது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் அதுதான் வாழ்க்கைய முன்னேத்தும். ஆனா அது ஒரு முன்னேற்றத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. பயன் தருது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ பழமொழிகள் சில சமயம் நமக்கு பயமுறுத்துற மாரி இருக்கு. இந்த பழமொழிய. அதனால இது பயன் தருவதா? இல்லை பயமுறுத்துவதா? அதாவது பழமொழிகள் என்பது வேலையில்லாதவர்கள் சொன்னதென்றோ அல்லது தேவையற்ற ஒன்று என்றோ பயமுறுத்துவது என்றோ அல்ல. ஒருவன் அனுபவித்து வந்ததை அனுபவித்ததை சொல்கிறது. இப்போ நீங்கள் அமெரிக்கா போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு எதுங்க பேசினாலும் வென் ஐ வாஸ் இன் அமெரிக்கா அப்படின்னு தான் தொடங்குவீங்க. வென் ஐ வாஸ் இன் அமெரிக்கான்னு தான் தொடங்குவீங்க இல்லையா? ஒரு 6 மாதத்துக்கு. ஏன்னா அந்த இம்பேக்ட் உங்கள்கிட்ட இருக்கும். உங்கள் அனுபவம், நீங்கள் அங்கே போயிட்டு வந்த அனுபவம். இது அறியாதவங்களுக்கு அதை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆனால் பழமொழிகள் எதுன்னா ஒரு தனி மனிதனுடைய அனுபவம், அவனுக்கு கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸு பொது மனிதனுக்கு பாடமாக்கிட்டு அந்த பாடம் இன்றைக்கும் ஒத்து வந்தால் அது பழமொழி. ஒத்து வரலைன்னா அது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, பர்சனல் ஸ்டேட்மெண்ட். ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் ஒன்று அனுபவிச்சு இந்த உலகத்தில் நான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போது அது மாதிரிலாம் நிறைய பழமொழிகள் இருக்குது. அந்த பழமொழிகள்லாம் யாரோ ஒரு மனிதன் அனுபவித்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து சொல்லி அது பொதுவான மக்களுக்கும் பயன்படுகிற ஒன்றாக இருக்கிற பொழுது அதுதான் பழமொழியாக நிலைக்கிறது. இப்போ நான் பர்சனலாக எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டது. இன்றைக்கி அந்த ரூட்டில் போனோம்ப்பா, அந்த ரூட்டில் அது ஏதோ மெட்ரோ ரயிலுக்கு நோண்டி நிற்கிறாங்க, தெரியாமல் அந்த ரூட்டில் பண்ணி இனிமேல் அந்த ரயிலில் போகவே கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அது அந்த ரூட்டில் போன எனக்கான அனுபவம். அது அந்த ரூட்டில் போகிறவங்களுக்கு உதவும் தவிர மெட்ராஸ் முழுக்க எல்லா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு உதவாது. ஆனால் அதே நேரத்தில் மழை நேரத்தில் மட்டும் அந்த மரம் இருக்கிற சைட்லேயே போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க. அது எல்லாருக்கும் பொதுவானது. தனி மனித அனுபவம் பொதுமக்களுக்கும் இன்றைக்கும் பொருந்துவதாக அமைவதெல்லாம் பழமொழி. அதனால் அதை பயமுறுத்துவதில்லை. இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், ஜஸ்ட் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ, அவ்வளோதான். அதிலிருந்து நாம் பாடம் படிச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. சொல்லுவாங்களே, ஒரு பையன் மழையில் நனைஞ்சிட்டு வந்தான், அப்பா ஐயோ ட்ரெஸ்ஸை வீணாக்கிட்டான் அப்படின்னு சொன்னான். அம்மா அக்கா நின்று வரக்கூடாதான்னா, தம்பி புக்கெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சா, இனிமேல் இன்னொரு புக் வாங்கணுன்னா. ஆனால் அம்மா மட்டும் தலையை துவைச்சிட்டு சளி பிடிச்சிக்க போதுரா அப்படின்னு சொன்னாங்களே. மற்றவங்க சொன்னதெல்லாம் அவங்கவுங்களுடைய தேக்கம். ஆனால் ஒரு தாயினுடைய பொதுத்தன்மையில் அவனுக்கு சளி பிடிச்சிட போதுன்னு நினச்சா பாருங்கள், அதுதான் பொதுத்தன்மை. எனவே என்னுடைய அனுபவம் பொதுமக்களுக்கு எல்லா காலத்திற்கும் பொருந்துவதாக அமைகிற டீச்சிங் எல்லாம் பழமொழி. அது ஒருபோதும் பயமுறுத்துவதல்ல, உள்வாங்கிக் கொள்ளுகிற நம் கையில் தான் இருக்கிறது.